சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷத்துக்கான ஐபிஎல்ல மொத்தமா விளையாடி தொடச்சி முடிச்சுட்டாங்க. இந்த கடைசி மேட்ச்ல ஆறுதல் வெற்றி ஜிடிக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆறுதல் வெற்றி பெற்றாங்க. ஆனா அது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தல. காரணம் என்னன்னா, டேபிள்ல கடைசி இடத்துக்கு சென்னை கிடைச்ச வெற்றி. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரேக் விடும்போது நம்ம எதிர்பார்த்தோம், சரி ஒரு 2 மேட்ச் வின் பண்ணா நம்ம ஒரு 8வது 9வது பொசிஷனையாவது எப்படி டச் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவலோட இருந்தோம். ஆனா எதுக்கு நடக்கல. கடைசி இடம் தான் இந்த வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் பெற்றுச்சு. ஒரு ரசிகனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரசிகனா இருந்து பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் அவ்வளவு வெறித்தனமான ஒரு ஃபேன்ஸ் இதுக்கு மேல இந்த ஐபிஎல்ல எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னும் ஒரு 5-6 மேட்ச் தான் இருக்கு. பட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் உண்மை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ரசிகர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, நம்ம ஜெயிச்சோமா தோத்தமான்றது அப்புறம், அடுத்த ஜெயிக்க விடாம பாக்குறது ரசிகர்களுடைய வேலை. இது ஆர்சிபி டீமா இருந்தாலும் சரிதான், மும்பை இந்தியன் டீமா இருந்தாலும் சரிதான், சிஎஸ்கே இருந்தாலும் சரிதான், பஞ்சாப் நேஷனல் கிங்ஸ் யாரா இருந்தாலுமே இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் ஒரு தாட் இருக்கும். அந்த வகையில இந்த வாட்டி சிஎஸ்கே ஊத்தி முடியாச்சு, 10வது இடத்துக்கு கடைசி மேட்ச்ல எப்பயும் போல நம்மளுடைய கணிப்புல இருக்கிற ஒரு 4 பேர் நல்லா ஆடினாங்க. மாத்ரே, அப்புறம் ஊர்வில் பட்டேல், அப்புறமா நம்ம டெவாஸ் பிராவிஸ், அப்புறம் நம்ம நூர். இந்த 4 பேர் தான் நம்ம இந்த வாட்டி ஆடின ஐபிஎல்லே நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது. இந்த 4 பேர் தான். அந்த 4 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி எல்லாம் டூபே ஆடினாங்க, டூபே ஜடேஜா எல்லாம் இருந்தாங்களே தவிர நம்ம மலிங்கா மாதிரி போடக்கூடிய பத்திரானாலாம் அடுத்த வருஷம் ஐபிஎல்ல இருப்பாரா அப்படின்னு, நம்ம சிஎஸ்கே இருப்பாரா அப்படின்னு ரொம்ப சந்தேகம். இந்த 4 பிளேயர்ல யாரை தக்க வைக்க போறாங்க, யாரை பண்ண போறான்றது அவங்களுடைய சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்டோட பிரச்சனை. கண்டிப்பா தோனி இருப்பாரு. தோனி இல்லை அப்படின்னு சொன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி தான் ஏற்படும். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தோனி கண்டிப்பா தக்க வச்சுப்பாங்க. அது வேற இல்லாம தோனி அடுத்த 5 மாசத்துல சொல்றேன்னு இருக்காரு, தொடர்ந்து ஆடுவேனா இல்ல ஆட மாட்டேன்னு சொல்லுவேன்னு இருக்கிறாரு. அது அவருடைய இன்ட்ரெஸ்ட். அப்படி இல்லைன்னா கூட அது அடுத்து வரக்கூடிய சீசனை பொறுத்தது. நம்ம இந்த சீசன்ல நடந்த இந்த மேட்சுக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து ஐபிஎல்ல பாக்குறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சும்மா நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம இந்தியா பாகிஸ்தான் வேற எடுத்துங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான், இந்தியா ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நம்ம எப்பயுமே கிரிக்கெட்ல நம்ம ஒரு 2 விதமான கண்ட்ரி நம்மளுக்கு எப்பயுமே எதிராக இருக்கும். பாகிஸ்தான் நம்ம எந்த ரைவல்ரி அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அந்த இதுலயே இனத்திலேயே இருக்கிற ஒரு ரைவல்ரி பாகிஸ்தான். ஆஸ்திரேலியா திறமைக்கு ஆப்போசிட் ஆஸ்திரேலியா. இப்ப நம்ம ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆஸ்திரேலியா தோக்கணும், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் தோக்கணும், அதுக்கப்புறம் இந்தியா தோக்கா அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனநிலை இந்திய கிரிக்கெட் ஆடும்போது நம்மளுடைய பெரும்பாலோட மனநிலையா இருந்திருக்கும். அதே வகையில இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இது ஜெயிக்க போறது கிடையாது. அப்ப நம்மளோட அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, சென்னைக்கு பாகிஸ்தான் மாதிரி ட்ரீட் பண்றது நம்ம ஆர்சிபி, அதாவது ராயல் சேலஞ்ச் பெங்களூர் தான் சென்னைக்கு பாகிஸ்தான் டீம் மாதிரி. அப்ப ஏன் அண்ணா அந்த ரசிகர்களால் தான் சென்னை ரசிகர்களும் ஆர்சிபி ரசிகர்களும் தேவையில்லாத அடிச்சு பிடிச்சி ரசிகர்களை பத்தி இப்ப நான் பேசுறேன், டீமை பத்தி பேசல. ஆர்சிபி ரசிகர்களும் சென்னை ரசிகர்களும் ஆவாத மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப சென்னை ரசிகர்கள் ரொம்ப வெறியோடு இருக்கிறாங்க, எப்ப ஆர்சிபி தோக்கும் நம்ம அதை எப்படி செலிப்ரேட் பண்றது அப்படின்ற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்து வரக்கூடிய சில மேட்சுகளை பார்த்து ஆர்சிபி தோக்கணும்னு சொல்லி சில ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க. சில ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, சென்னை ஆல்ரெடி 5 தடவை கப் வின் பண்ணிச்சு, மும்பை இந்தியன்ஸும் 5 தடவை கப் வின் பண்ணிச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணக்கூடாது, வின் பண்ணா சென்னையோட அதிகமாயிடும், 6வது தடவை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பல ரசிகர்கள் என்ன பண்றாங்க, மும்பை இந்தியன்ஸ் எப்படின்னா தோத்துணும். ஸோ சென்னை வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மாதிரி, சென்னை வர்சஸ் ஆர்சிபி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மாதிரி தான் இப்ப இருக்கிற ரசிகர்கள் ட்ரீட் பண்றாங்க. வெளில சொல்ல மாட்டாங்க ஒரு பேருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாரும் மனசுலயும் ஃபர்ஸ்ட் ஆர்சிபி தோக்கணும், அதுக்கடுத்து மும்பை இந்தியன்ஸ் தோக்கணும். இப்படி இருந்தா அவருடைய மனநிலை பெரும்பாலான ரசிகர்கள் மனநிலை இருக்கு. விராட் கோலியோட ஃபேன்ஸ் எல்லாருமே எப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. ஏன்னா ஒரு தடவை கப்பு வின் பண்ணல. சரி, அது நமக்குமே நம்மள மாதிரி ஒரு பொதுவான ஆட்களுக்கு சரி விராட் கோலி அப்படின்றவர் நமக்கு ஒரு இவ்வளவு பெரிய லெஜண்ட் கிரிக்கெட் பிளேயர் நம்ம ஐபிஎல் இன்னைக்கு ஒரு இது ஆயிப்போச்சு, டார்கெட் ஆயிப்போச்சு, அதையும் அச்சீவ் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்திட்டாங்க. பெஸ்ட் கிரிக்கெட்டர், நல்ல கிரிக்கெட்டர் தான் வேர்ல்டு கப் வின் பண்ற மாதிரி மேல ஐபிஎல் வின் பண்ணடா அப்படின்ற மாதிரி நிலைமை எல்லாத்தையுமே மாற்றி விட்டாங்க. ஸோ அவருக்காகவாது இந்த முறை ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பொதுவான ஆட்களுடைய ஆசை. அது சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து பாவம் பஞ்சாப் நேஷனல் தான், பஞ்சாப் கிங்ஸ் தான் அடுத்த ஆப்ஷன். ஏன்னா
இவங்க 2 பேரும் தான் வந்து இது வரைக்கும் வந்து கப்பே அடிக்கல. ஜிடி கூட கப் அடிச்சிட்டாங்க, வந்து ஒரு 3 நாள் 2 வாட்டி கப் அடிச்சிட்டாங்க. நம்ம இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 வாட்டி கப் வின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த 2 டீம் தான் ஆப்ஷனு, பஞ்சாப்பும் பிளஸ் நம்ம பெங்களூர், இந்த 2 டீம் தான் வின் பண்ணணும். பட் ரசிகர்கள் சிஎஸ்கே பெரும்பாலான இன்ட்ரெஸ்ட் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து எப்படின்னா வின் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா அவங்க மிச்ச எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணிட்டு, இவங்க எப்படி கிண்டல் கேலி பண்ணாங்களோ அதே மாதிரி கிண்டல் கேலி பண்ணிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு அவங்க இந்த ஐபிஎல் வந்து கொண்டாடிட்டு போயிடுவாங்க. இன்கேஸ் ஜிடி வின் பண்ணா கூட கொஞ்சம் 50-50 அட்ஜஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபியை வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரசிகர்கள் வெறியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் மனசு உடைஞ்சதே கிடையாது. அப்ப இன்னும் மேலும் வந்து மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இனிமே அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து கிரிக்கெட் ஜெயிக்கணும். கிரிக்கெட்ல இருக்கிற ஏதோ ஒரு அணி வின் பண்ணதான் போகுது. இந்த அணி வின் பண்றதால சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து என்ன விதமான பாதிப்பு ஏற்படுத்தும், எந்த மாதிரி ஒரு, ஏன்னா ஏற்கனவே 10வது பொசிஷன் இருக்கு, அதுவே அவங்க புலம்பில் உட்காந்து இருப்பாங்க. அது இது மாதிரி ஆனா என்ன மாதிரி அவங்க புலம்புவாங்கன்னு நினைச்சு போட்ட ஒரு சின்ன காணொலி தான் இந்த காணொலி. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து நம்ம முயற்சியில பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மேலும் சப்ஸ்கிரைப்ஸும் பல வீடியோஸும் போட வாய்ப்பு இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி.